வணக்கம் நண்பர்களே. உலகில் நடந்த ஒரு முக்கியமான மற்றும் அதிர்ச்சிகரமான செய்தியைப் பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். சமீபத்தில் ஐரோப்பாவிலுள்ள ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீ மொத்த உலகையுமே உலுக்கியுள்ளது. இந்த தீயின் கொடூரமான தாக்கம் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டிய பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயினில், குறிப்பாக மாட்ரிட் நகருக்கு அருகே பல இடங்களில் ஒரே நேரத்தில் காட்டுத்தீ பற்றி எரியத் தொடங்கியது. அந்த தீ மிக வேகமாக பரவியதால் சுமார் 80,000த்திற்கும் அதிகமான மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பல ஆயிரம் ஹெக்டேர் பரப்பளவிலான அடர்ந்த காடுகள் அப்படியே தீயில் கருகி நாசமாகியுள்ளன. நிலைமை கைமீறிப் போனதால் ஸ்பெயின் அரசு நாட்டில் தேசிய அவசர நிலையை அறிவித்துள்ளது. அதேபோல பிரான்ஸ் நாட்டிலும் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. அங்குள்ள கேப் ஃபெரட் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக அந்த முழு பகுதியுமே காலியாக்கப்பட்டு மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்கள் மூலமாக தீயை கட்டுப்படுத்த இரவு பகலாக போராடி வருகிறார்கள். நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு இரு நாடுகளுமே ஐரோப்பிய ஒன்றியத்திடம் அவசர உதவி கேட்டுள்ளன. சரி, இந்த தீ திடீரென இவ்வளவு வேகமாக பரவென்ன காரணம்? சுற்றுச்சூழல் நிபுணர்கள் கூறுவதன்படி அங்கு நிலவும் அதிகப்படியான வெப்பநிலை, கடுமையான வறட்சி மற்றும் வேகமாக வீசும் பலத்த காற்று ஆகியவையே தீ கட்டுக்கடங்காமல் பரவ முக்கிய காரணங்களாகும். புவி வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்றத்தின் பேராபத்து தற்போது ஐரோப்பாவையும் எந்த அளவுக்கு அச்சுறுத்தத் தொடங்கியிருக்கிறது என்பதற்கு இதுவே சாட்சி. ஒரே ஒரு இயற்கை பேரிடர் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை ஒரே நாளில் தலைகீழாக மாற்றிவிட முடியும் என்பதற்கு இந்தச் சம்பவமே ஒரு கசப்பான உதாரணம். இந்தச் செய்தியைப் பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற உலகின் முக்கிய செய்திகளை தினமும் தமிழில் தெரிந்து கொள்ள ஃபேக்ட் நோவா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.